வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாக்கெட் பால்லேருந்து வெண்ணெயும் நெய்யும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்கெட் பால் தாங்க ரெகுலராக வாங்குவோம். அந்த பாக்கெட் பாலில் இருந்தால் வெண்ணெயும் நெய்யும் எங்கள் வீட்டு யூஸ்க்கு நாங்கள் எடுத்துப்போம். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சுறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி பாலாடை நல்லா படிஞ்சிருக்கும். இப்போ காலைல நீங்கள் பாலை காய்ச்சிட்டு சாயங்காலம் காஃபி போடும்போது எடுத்திங்கனாவே இந்த மாதிரி பாலாடை நல்லா வந்துடும். மறுபடியும் சாயங்காலம் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எடுக்கலாம். அப்பயும் இந்த வர பாலாடையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சட்டி பாலில் 2லேருந்து 3 டைம் பாலாடை எடுக்கலாங்க. இப்போ இந்த வந்திருக்க பாலாடையை நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாலாடையை கண்டிப்பாக ஃப்ரீசரில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். இப்போ இதனால் 15 நாளைக்கு எடுத்து வச்சுருக்க பாலாடைங்க. இந்த பாலாடையை வச்சுட்டு தான் நம்ம வெண்ணெயும் நெய்யும் செய்ய போகிறோம். இப்போ இந்த பாலாடை எல்லாத்தையும் ஒரு பெரிய கிண்ணத்தில் நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணணுங்க. இப்போ இந்த பாலாடையெல்லாம் கொஞ்சம் நல்லா லூஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். மறுபடியும் நல்லா பீட் பண்ணுங்கள். வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். மிக்சியில் பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தாங்க. மிக்சியில் பண்ணும்போது மொத்தமாக போட முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. உங்களுக்கு பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்காட்டி வெளியில் கூட வைக்கலாம். வெளியில் வச்சாலும் பாலாடை நல்லா வரும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பாலாடை கொஞ்சம் நிறையவே வரும். இப்போ பாருங்கள், வெண்ணெயெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சாச்சு. இந்த வெண்ணெயை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெண்ணெயை நம்ம சில் தண்ணியில் போடணுங்க. சில் தண்ணி இல்லாட்டி ஐஸ் கட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம போட்டு வச்சுட்டு இதை நல்லா நம்ம அலசி எடுக்கணும். இப்படி அலசி இப்போ எடுக்கும்போது தான் நமக்கு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க மோரெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ தான் நல்ல வெண்ணெய் கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம வெண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு வெண்ணெயாக வேணும்னா இதை ஃப்ரீசரில் வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் வேணும்னா இதுலேருந்து நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ நான் இதில் வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன், கொஞ்சம் நெய்க்கு காய்ச்சிப்பேன். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வெண்ணெய் வேணும்னா ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை 1 மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போ இந்த வெண்ணெயை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே பட்டர் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்து நான் எடுத்து வச்சுருக்க மீதி வெண்ணெயில் எப்படி நெய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெயெல்லாம் கரையிற வரைக்கும் ஃப்ளேம் ஹைலேயே இருக்கட்டும். இந்த வெண்ணெய் கரைஞ்ச அப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ நெய்க்கு காய்ச்சும் போது நம்ம அடிக்கடி இதை கிண்டி விட்டுக்கோங்க. வெண்ணெயெல்லாம் உருகி வரும்போது கீழே வெள்ளை வெள்ளையாக படியுங்க. அதை நம்ம கிண்டி விடாட்டி அது அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதுக்காகத்தான் நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். இந்த பொங்கி வர்றது ஒரு ஸ்டேஜுங்க. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். இந்த பபுள்ஸ்லாம் வரும்போது நம்ம முருங்கீரையை போட்டுக்கோங்க. இந்த முருங்கீரை போட்டோன்னே நல்லா சலசலப்பு சவுண்டு வருங்க. இந்த மாதிரி சவுண்டு வந்தாவே நமக்கு நெய் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம்.
இந்த சலசலப்பு சவுண்டில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அடியில் படிஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம நெய்யை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய் இன்னும் ரொம்ப வாசனையாகவே இருக்குங்க. முருங்கீரை நம்ம சேர்க்குறது இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட முருங்கீரை இல்லாட்டி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம பாக்கெட் பாலிலேருந்து வெண்ணெயும் நெய்யும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.